மக்களவைத் தேர்தலில் பாஜக தவறவிட்ட பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தோட வாக்குகளை கட்சிக்குள்ள திரும்ப கொண்டு வரும் முயற்சியில் இந்தியா முழுக்க களத்தில் இறங்க இருக்கு இந்துத்துவ அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத். நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையை பெற தவறான பாஜக மத்தியில் கூட்டணி கட்சிகளோட ஆதரவால ஆட்சியை தக்க வச்சிருக்கு. தேர்தல் தோல்விக்கான காரணம் பற்றி நடத்தப்பட்ட ஆய்வுகளில் கடந்த கால தேர்தல்களில் பாஜகவுக்கு கை கொடுத்த பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியின சமூக வாக்குகள் பாஜகவோட கையை விட்டு நழுவி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் மொத்தமாக பட்டியலின சமூகத்தினருக்காக 84 தொகுதிகள், பழங்குடியின சமூகத்தினருக்காக 47 தொகுதிகள்னு 131 தனி தொகுதிகள் இருக்கு. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் பட்டியலின சமூகத்தினருக்கான 84 தொகுதிகளில் பாஜக 46 தொகுதிகளில் ஜெயிச்சது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், கர்நாடகா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் தலா 5 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 4 தொகுதிகள்னு இந்த 4 மாநிலங்கள் பாஜகவோட வெற்றி கணக்குக்கு உதவுச்சு. அதே சமயம் காங்கிரஸால இதில் வெறும் 6 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சிச்சு. இதே போல பழங்குடியின தனி தொகுதிகளை பொறுத்த மட்டும் கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜக 31 தொகுதிகளையும் காங்கிரஸ் 4 தொகுதிகளையுமே ஜெயிச்சது. இப்படி 2019 தேர்தலில் மொத்தமாக 77 தனி தொகுதிகளை ஜெயிச்சிருந்தது பாஜக. ஆனால் இப்போ நடந்து முடிந்த 2024 மக்களவைத் தேர்தலில் 25 பட்டியலின தனி தொகுதிகள், 30 பழங்குடியின தனி தொகுதிகள்னு மொத்தமாக 55 தனி தொகுதிகள் மட்டும்தான் பாஜகவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. பாஜக பெரும்பான்மை பெறுவது அரசியல் சாசனத்துக்கு ஆபத்துனும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும்னு இந்தியா கூட்டணி பிரச்சார மேடைகளில் நரேட்டிவ் செட் செய்தது தான் 22 தொகுதிகள் பாஜக கையை விட்டு போக முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக எடுக்க மறுக்கிறது ஏன்னும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கிறது மக்களுக்கு இழைக்கப்படுற அநீதினும், இந்த நாட்டில் இருக்கிற தலித், ஓபிசி மற்றும் ஆதிவாசி சமூகத்தினரோட விழுக்காடு என்னங்கிறத பற்றியும், அவர்களோட வருமானம் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படுற இடஒதுக்கீடு பற்றி தெரிந்து கொள்ளணும்னு மேடைகளில் பேசினார் ராகுல் காந்தி. பாஜக 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போதே எதிர்க்கட்சிகளோட இந்த பிரச்சார யுக்தியை கண்டுபிடிச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்து சமூகத்தின் இடஒதுக்கீட்டை சிறுபான்மையினருக்கு பறிச்சு கொடுக்கும்னு எதிர்வாதங்களை முன் வச்சுது. ஆனாலும் அது பெரிய அளவில் கை கொடுக்கல. இதை அடுத்து தான் இப்போ தனி தொகுதிகளில் பாஜக மேல எழுந்திருக்க அதிருப்தியை சரிகட்ட களத்தில் இறங்கி இருக்கு விஸ்வ இந்து பரிஷத். இந்தியா முழுக்க பட்டியலின சமூகத்தினர் மற்றும் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் தொகுதிகள், கிராமங்களில் பாத யாத்திரை மேற்கொள்ள அந்த அமைப்பு திட்டமிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகளோட ஒரு பாகமாக இந்து மத குருக்கள் கிராமப்புறங்களில் தலித் வீடுகளுக்கு சென்று உணவு சாப்பிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புக்கு இருக்க உள்பிரிவுகள் ஒவ்வொன்றிலையும் மாநாடு நடத்தவும், தர்ம சபைகளை கூட்டி இந்து சமயம் சந்தித்து வர்ற சவால்கள் பற்றி விவாதிக்கவும் இருக்கிறதா கூறப்படுது. அதுவும் தீபாவளிக்கு முன்னரே இது அத்தனையும் செய்து முடிக்க திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர் அலோக் குமார். விஸ்வ இந்து பரிஷத்தோட இந்த முன்னெடுப்பில் ஆர்எஸ்எஸும் கலந்துக்க இருக்க நிலைமையில் இந்த 2 அமைப்புகளும் அரசியல் களத்தில் கொண்டு வரப்போகிற தாக்கங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும்னு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு.